மீண்டும் ஒரு சுனாமியா? அவசர நிலை பிரகடனம். சுனாமி சைரன் ஒலி எச்சரிக்கை. ரஷ்யாவின் காம்சட்கா பகுதியில் நடந்த பெரிய அளவிலான நிலநடுக்கம் என சொல்லப்படுகிறது. அதாவது ரிக்டர் அளவுகோலில் அது 8.8 அளவாக பதிவாகியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கமானது ரஷ்யா மற்றும் ஜப்பானின் தீவுகளை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது சுனாமி பேரலை என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. சுனாமி சைரன் ஒலிக்கப்பட்டுள்ளது. இதனால் பசிபிக் பெருங்கடலை ஒட்டியிருக்கும் கிட்டத்தட்ட 10 நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவின் காம்சட்கா தீவு பகுதியில் இருந்து கடலில் சுமார் 125 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 19.3 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த பயங்கர நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது 8.8 ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியிருப்பதாக புவியியல் ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்த பயங்கர நிலநடுக்கம் காரணமாக ஈக்வடார், ரஷ்யா, ஜப்பானின் கடலோர பகுதிகள் என சுனாமி அலைகள் தாக்கியது. இதனால் கடல் பயங்கர கொந்தளிப்புடன் காணப்பட்டது. அலைகள் அதிகளவு மேல் எழும்பியது என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் சுற்றுலா பயணிகள் இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர். கடற்கரையோர குடியிருப்பு வாசிகள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இதன் காரணமாக அசம்பாவிதம் எதுவும் இல்லாமல் தவிர்க்கப்பட்டது. ரஷ்யாவில் நிலநடுக்கம் காரணமாக அதனை உணர்ந்த வெள்ளை டால்பின்கள் ஜப்பான் கடற்கரையில் கரை ஒதுங்கியது. இந்த காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. இதனிடையே சுனாமி எச்சரிக்கை காரணமாக ரஷ்யாவில் அவசர நிலை ஒலிக்கப்பட்டது. ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் கட்டிடங்கள் குலுங்கின. மக்கள் அச்சத்தில் உறைந்து போயினர். அதன் ஒரு பகுதியாக மருத்துவமனை ஒன்றில் அறுவை சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனை பொருட்படுத்தாத மருத்துவர்கள் வெற்றிகரமாக ஆபரேஷனை செய்து முடித்தனர். இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வெளியாகி அனைவரது பாராட்டுதலையும் பெற்றிருக்கிறது. ரஷ்யாவில் ஒருபுறம் என்றால் மறுபுறம் ஜப்பானில் ஹாக்கைடோவின் மாகாணம் ஹனசாகி துறைமுகத்தில் சுனாமி அலைகள் கோர முகத்தை காட்ட முற்பட்டது. இதனால் அங்கு இடைவிடாமல் சுனாமி சைரன் ஒலிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இதன் காரணமாக ஜப்பானின் முக்கியமான அணு உலையான புகுஷிமா அணு உலையில் இருந்து தொழிலாளர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். மீண்டும் ஒரு பயங்கர சுனாமி ஏற்படுமோ என்ற அச்சத்தில் கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ரஷ்யா, ஜப்பானை தொடர்ந்து கிழக்கு சீன பகுதியில் சுனாமி தாக்க வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்குள்ள 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பசிபிக் பெருங்கடலை ஒட்டியிருக்கும் 10 நாடுகளுக்கும் அதிகமான பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் காரணமாக தைவான், பிலிப்பைன்ஸ், கனடா, மெக்சிகோ, பெரு, ஈக்வடார், கொலம்பியா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.